டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கனெக்ட். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கொஞ்சம் வேலை பிஸி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிச்சம் இருக்க வீடியோ ஸ்னோயி மவுண்டன்ஸ், அது முன்னாடி டிசம்பரில் போனது. ஸோ இது வந்து செகண்ட் டே. நம்ம காலைல எழுந்தோடனே இந்த ஜிண்டாபைன் லேக் வியூ இப்படி தான் இருந்தது. இது வந்து சரியான பியூட்டிஃபுல் ஸ்டே ஆக்சுவலி. அதுவும் நம்ம சம்மரில் போனனால ரொம்ப கிளியராக இருந்தது. இப்போ இந்த டைம் அந்த ஜூலையில் வந்து இட்ஸ் அ பீக் ஸ்னோ சீசன். இப்போ ஃபுல்லாக கண்டிப்பாக மவுண்டன் வந்து இந்த இடத்துல ஒயிட்டாக தான் இருக்கும். நாங்கள் வந்து ஸ்னோ சீசனில் முன்னாடி போயிருக்கோம். பட் லைக் ஜிண்டாபைனில் தங்கினதில்லை. நாங்கள் கீழே கூமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கிட்டு 1 டே மேலே இந்த ஸ்னோ மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா தெரில எங்களுக்கு எப்படி குளிர்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ப்ராப்ளி இந்த ஃப்யூச்சர் ஒரு தடவை ஸ்னோ இருக்கிறப்ப இந்த மாதிரி போய் தங்கி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பிளான் வந்து என்ன அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு த்ரெட்போ, அது வந்து மேலே இன்னொரு பிளேஸ், அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஆகிறதான் பிளான். இது வந்து காலையில் அப்படியே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணப்போ எடுத்த வீடியோ. ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் வியூ இந்த பிளேஸ்லேருந்து, தங்கின பிளேஸ்லேருந்து ஆக்சுவலாக. அதுதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வீடு தான் நம்ம வந்து நைட்டு வந்து லைட்ஸ் தெரிஞ்சிச்சதில் அந்த வீடு தான். பகல் எப்படி இருக்குது, நைட்டு அங்கே பக்கத்தில் போய் பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, போஸ்ட்மேன் வந்து அந்த காலத்தில் இருந்து இந்த மாதிரி ஒரு வீடை வந்து எவ்ரி கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுறாரு. நியர்லி 40 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க போல். அது வந்து அது எவ்ரி இயர் இதுக்காகவே மக்கள் வந்து போய் அவங்க வீட்டை போய் பார்ப்பாங்க. வெளியில் போய் பார்க்கலாம், அவங்க லைட் போட்டிருக்குது. ஒரு இது மாதிரி இருந்துச்சு. இது வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து யூஷுவலாக இந்த மாதிரி ட்ரிப்பு போனால் கிச்சனோடு தான் வந்து நான் புக் பண்ணுவேன். ஏன்னா அட்லீஸ்ட் கப்புள் ஆஃப் மீல்ஸ் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி, ஒரே ஒரு மீல் மட்டும் வெளியில் சாப்பிட்ற மாதிரியும் வச்சுருப்போம். இந்த இது வாங்கிக்கோங்க, இந்த ஹால்திராம் ஃபுல்கா அண்ட் ஹால்திராம்லே வந்து ரெடி டு ஈட் கறி. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் நல்லா தான் இருக்கும். இந்த ரெடி டு ஈட்டில் ஒரு 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 ஃப்ளேவர் வரும், அந்த மாதிரிலாம் எதுவும் வராது இதில். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் அதை வச்சு தான் ஓட்டுவோம் இந்த டிஃபன் ஐட்டம்ஸ்லாம். ஆனால் ரைஸு இதெல்லாம் வந்து நான் ஒரு குக்கர் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் யூஸ்வலாக. நைட்டு மட்டும் வெளியில் இல்லாட்டி ஏதாவது ஒரு டைம் வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்து த்ரெட்போக்கு கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 10 அந்த மாதிரி அந்த டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டு இங்கேருந்து ஐ திங்க் 1 hour என்னமோ ட்ராவல். ஸோ பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பியாச்சு, அவ்வளோதான். இங்கே வந்து 2 பிளேஸ் இருக்குது, த்ரெட்போ அண்ட் பெரிஷர் வேலி. நாங்கள் முன்னாடி வந்தோன்னு சொன்னால அப்போ வந்து நாங்கள் வந்து பெரிஷர் வேலி போனோம். அதனால தான் இந்த தடவை ஓகே த்ரெட்போ வரைக்கும் போயிட்டு வரலாம். ஏற்கனவே பெரிஷர் பார்த்தாச்சு, த்ரெட்போ நாங்கள் அப்போ பார்க்கல. ஸோ அதுக்கு போகிறோம். இது வந்து த்ரெட்போங்கிறது இன்னொரு கொஞ்சம் ஹையர் ஆட்டிடியூடில் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து இந்த ஸ்கீயிங் அதெல்லாம் இருக்கும். இப்போ சம்மரில் என்ன அப்படின்னா, இந்த சேர் லிஃப்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த கோண்டோலா அதெல்லாம் இருக்குது. சும்மா இந்த மவுண்டன் வியூலாம் இருக்கும், அதாவது பார்த்துட்டு வரலாம். ஆனால் இங்கே உள்ளவங்க எதுக்கு மெயினாக போகிறாங்க அப்படின்னா, மவுண்டன் பைக்கிங் அது செமையாக பண்ணுறாங்க அங்கே. நீங்கள் அதில் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன், பார்க்கும்போது தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதுக்கு தான் போகிறாங்க. ஸோ நம்ம த்ரெட்போ ரீச் ஆகிட்டோம். இதுதான் மெயின். இதில் பார்க்கிங் வந்து பயங்கர ட்ரபிளாக இருந்தது. நாங்கள் ஒரு அட்லீஸ்ட் 10 to 15 minutes பார்க்கிங் தேடியே அலைஞ்ச மாதிரி இருந்தது. அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்றைக்கி ஒரு டிக்கெட் வாங்கிக்கிட்டோம். இந்த 2 ரைடும் போகலாம். எவ்வளோ நாள் அன்லிமிட்டட் தான், எத்தனை நாளும் போயிட்டு வரலாம். பட் நாங்கள் ஒரு தடவை தான் போயிட்டு வந்தோம். இது வந்து எதுக்குன்னா, மெயினாக ஸ்கீயிங் பண்ணும்போது மேலேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வருவாங்களா அது. இப்போ வந்து சொன்னேன்ல, மவுண்டன் பைக்கிங் தான் ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆக்டிவிட்டி சம்மரில். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், அந்த கோண்டாலே வந்து அவங்களோட பைக்கையும் வச்சுட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும். எத்தனை தடவைனாலும் மேலே போயிட்டு அங்கேருந்து பைக்கில் கீழே இறங்கி வருவாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் சும்மா சைட் சீயிங் தான். போயிட்டு ஏறிட்டு மேலே இந்த ரைடு ஒரு தடவை போனோம். போயிட்டு அங்கே அந்த வியூலாம் பார்த்துட்டு திருப்பி சேர் லிஃப்ட்டும் போனோம். ஸோ அது 2 தான் மோஸ்ட்லி நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து டிக்கெட் வந்து ஐ திங்க் நம்ம முன்னாடியே கூட வாங்கிட்டு போயிருக்கலாம். நாங்கள் டேரெக்டாக அங்கே தான் போய் வாங்கினோம். ஐ திங்க் எனக்கு ஞாபகம் இல்லை சரியாக, ரொம்ப நாள் ஆச்சுல எவ்வளோன்னு சொல்லிட்டு.
பட் சைட்டில் இருக்கும், நீங்கள் தேடுங்க. அந்த பாஸ் இருக்கும் 1 டேக்கு, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். 1 or 2 டேஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இதுதான் மேலே போகும்போது அப்படியே நம்மளை அந்த மவுண்டனை வந்து பார்த்துட்டே போகலாம். அந்த வியூ இதெல்லாம் வந்து ஸ்னோ இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரியாது, ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா சீனிக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் சம்மரில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறக்காக தான் நம்ம மெயினாக போனதே. இப்போ கரண்ட் டேட்டில் பார்க்குறவங்கள இப்போ அங்கே போனீங்கன்னா இது கண்டிப்பாக இப்படி இருக்காது. இது வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்கும். நம்ம ஏரியாச்சு நம்ம கோண்டோலாவில். ஸோ இனிமேல் அப்படியே நம்ம பார்த்துட்டே அப்படியே போக வேண்டியதான் மேலே வரைக்கும். ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது வந்து நம்ம வந்து சேர் லிஃப்ட்டில் வரும். இது வந்து உங்களுக்கு வந்து சும்மா நம்ம நியூசிலாண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேயும் சேம் திங் கோண்டோலாலாம் போயிருக்கோம் நம்ம. அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக வந்து அது நம்ம கூண்டுக்குள்ளே தான் நான் உட்காந்துருக்கோம், நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு. இதுதான் நான் சொன்னேன்ல மவுண்டன் பைக்கிங். இந்த மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக போனாங்க ஆக்சுவலாக அந்த பண்ணுறவங்க எல்லாருமே. அது இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ரோடில் இருந்தாலுமே அதில் வந்து இந்த ஹை அண்ட் லோஸ்லாம் இருக்குது அந்த இடத்துல. அதில் நல்ல செமையாக வந்து அந்த பைக்கிங் பண்ணுறாங்க. ஐ திங்க் அவங்க பைக்குமே அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ண பைக் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுதான் மெயினாக அந்த ஆக்டிவிட்டின்னு பண்ணுறது அதுதான். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வரைக்கும் இதில் ரொம்ப ஏற்றமாக இருக்கிறதுனால மேலே வரைக்கும் சைக்கிளில் இதில் வச்சு கொண்டு போயிட்டு திருப்பி அங்கேருந்து கீழே இறங்குவாங்க. இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்துட்டு சுற்றுறது அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்தந்த இது எங்கே ஸ்டேஷன் ஆகுதோ அங்கே போயிட்டு அவங்க தே கேன் பிரிங் த சைக்கிள், அப்படியே எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், கீழேருந்து மேலேயோ இல்லாட்டி மேலேருந்து கீழேயோ. கீழே போகிறாங்க தெரியுதா? இதுதான் அந்த நம்ம ரீச் ஆகிற இடம். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து இங்கே ஒரே ஒரு இடத்துல கொஞ்சமாக ஸ்னோ தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஏன்னா அது வந்து பீக்ஸ், நம்ம போனது வந்து டிசம்பர், இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து அதுதான் பீக் சம்மர் சீசன் ஆக்சுவலி. அதனால் ஸ்னோவெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அங்கங்கே கொஞ்சம் மட்டும் மேபி அந்த தெரியுதா கொஞ்சமாக ஒயிட்டாக அங்கே மட்டும் அப்படி இருக்குது. இன்னொரு அந்த பைக்கர்ஸ்க்குனே இன்னொரு இடத்துலையுமே இந்த மாதிரி மேலே போகிறதுக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே உள்ளவங்க கிட்டே கேட்டேன் நான், அது நம்ம போகலாமா என்ன இருக்காங்கன்னு கேட்டால் அவங்க ஒன்றும் இல்லை பெருசாக, இட்ஸ் அ போரிங் பிளேஸ் தான், அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கே போகல. திருப்பி நம்ம வந்துட்டோம் கீழே. வந்துட்டு அடுத்தது நம்ம சேர் லிஃப்ட்டு அதுக்கு போகிறோம். இதுவும் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலாம். இது யூஸ்வலாக இதுலேயுமே இருக்கும், பீக் சீசன்லேயும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஸ்கீ பண்ணுறதுக்கு மேலே போயிட்டு கீழே வர்றதுக்காக மெயினாக அதுக்காக வச்சுருக்கிறது தான் இது ரெண்டுமே, ஸ்கீயிங்க்கு. ஸோ இப்போ நம்ம இதான் சேர் கார் லிஃப்ட். நம்ம ஏறி இதில் உட்காந்துட்டு அப்படியே போக வேண்டியதான் மேலே. ஸோ இதுவும் ஒரு 10 minutes ரைடு இருக்கும். பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் நான், ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். இதோட ஐ திங்க் 2x ஸ்பீடோ 3x ஸ்பீட்லேயே வச்சுருக்கேன். ஸோ இதோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ஆக்சுவலாக போகும்போது. பட் இது வந்து நம்ம வீடியோக்காக ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம். இங்கே வந்து மேலே போனால் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி டாப் ஆஃப் த மவுண்டனில் இருக்கிற ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கே. ஆனால் நம்ம போகிறப்ப அவங்க ரெஸ்டாரண்ட் வந்து ஐ திங்க் 2 o'clock என்னவோ நாங்கள் போகிறப்ப, அப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க எல்லாமே, எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே இங்கே பாருங்களேன், இங்கேயும் பாருங்கள் அந்த பைக்கிங் பண்ணுறாங்களா எப்படி இருக்குது பாருங்கள். பைக் அந்த பாத்து நார்மல் இதுதான், ரோடெலாம் கிடையாது, மண்ணு தான். இதோ நல்லா இருந்தது ஆக்சுவலி அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் செய்யும் போது எப்படி இருக்குன்னு தெரியல. பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஹைட்டில் போய் ஏறி, இந்தோ இங்கே பாருங்கள் எப்படி இறங்குறாங்கன்னு. அது ஒரு அவங்களுக்கு ஒரு த்ரில். அதான் மேலே போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் வந்து ஹைக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டு அந்த சம்மிட் போகிறதுக்கு
ஐ திங்க் 2 to 3 கிலோமீட்டர்ஸா இல்லாட்டி 5 கிலோமீட்டர்ஸ் எனக்கு மறந்துடுச்சு ஆக்சுவலாக. அது வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகலாம். நமக்கு அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான் பண்ணல நாங்கள் சம்மிட் போகிறதுக்கு. அதுக்கு அப்படிலாம் போனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே இங்கே வந்துடணும். ஏன்னா அந்த இனஃப் டைம் அந்த ஹைக்கிங்க்கு வந்துட்டு லாஸ்ட் சேர்க்காருக்குள்ளே நம்ம வந்து திருப்பி கீழே வர மாதிரி பிளான் பண்ணிட்டு போகணும். நிறைய பேர் அதுக்கும் போகிறாங்க தான் இங்கே. நம்ம வந்து சும்மா சீனிக் டூர் மாதிரி தான் வந்தோம், போய் பார்த்துட்டு வர்றதுக்கு. அதனால் அதெல்லாம் பிளான் பண்ணல. இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக வச்சுட்டேன், ஸோ தட் நம்ம சீக்கிரமாக அங்கே மேலே ரீச் ஆகிற மாதிரி காமிக்கலான்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தது. அந்த ஒரு மாதிரி வெதர் வந்து சம்மர்னால் அப்படி இல்லை, குளிர தான் செய்யும். பட் லைக் ஒரு 20 அந்த மாதிரி டிகிரி இருக்கும். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் மேலே இருந்தது. ஆஸ்திரேலியாஸ் ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் மேலே வந்தாச்சு பார்த்தீங்களா. அங்கங்கே இங்கே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ தெரிஞ்சிச்சு, ஏன்னா நம்ம பீக்கில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நடந்தனா இன்னும் சம்மிட்க்கு போயிடலாம். இதுதான் அந்த ட்ரெயிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து நம்ம நடந்தால் we can reach the summit. ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக இருந்தது ஆக்சுவலாக. அந்த பிளேஸ் ஃபுல்லாக மவுண்டன், அந்த நல்ல டால் மவுண்டனில் மேலே இருந்துட்டு அந்த மாதிரி சுற்றி பார்க்குறது. ஆக்சுவலி மூன் கூட தெரிஞ்சுது, அதுவும் கேப்சர் பண்ணேன்னு நினைக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம் தான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்னோயி மவுண்டன் இவ்வளவு கிளியராக பார்க்குறது. நாங்கள் மெயினாக பிளான் பண்ணது எதுக்குன்னா, ஹாட் சம்மர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஹில் ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சப்ப, ஓகே ஸ்னோயி மவுண்டன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு புக் பண்ணி வந்தது தான். ஸோ வெதர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாயபுளாக தான் இருந்துச்சு. ரொம்ப எரிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம கீழே வந்துட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வர்றதுக்கு நம்ம ரிட்டன் ஆக வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து இது ஒரு ஃபோட்டோ எடுக்கிற இடம், அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் அவ்வளோதான். இது வந்து கீழே வர்றப்ப நமக்கு வியூ ஹோல் அந்த வைடு வியூ கிடைக்கும். எல்லா மவுண்டன், அந்த கீழே இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குல்ல, நிறைய பில்டிங்ஸ், அந்த வியூ கிடைக்கும். அதை பார்த்துட்டே அப்படியே இறங்கிட வேண்டியதான். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒர்த் ஒரு தடவை சம்மரில் விசிட் பண்ணுறது. ஏன்னா யூஸ்வலாக இங்கே எல்லாருமே வந்து வின்டரில் தான் விசிட் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், சம்மரில் நமக்கு அந்த லேக்கு, மவுண்டன் அதெல்லாம் நல்லா கிளியராக தெரிகிறதுக்கு இதுதான் ஒரே சீசன். ஸோ அவ்வளோதான். அப்புறம் நைட் வந்தாச்சு, இதுதான் நைட் வியூ. நம்ம அவ்வளோதான். அன்றைக்கி ஃபுல்லாக வேறு எங்கேயும் போகல, ரெஸ்ட் தான் எடுத்தோம். அப்புறம் அடுத்த நாள் ஒரு நாள் இருந்தோம். அதையும் நான் சீக்கிரமாக வீடியோ போடுறேன், அப்போ தான் மற்ற வீடியோ ஏதாவது நான் பண்ண முடியும். எனக்கு டைம் இல்லாதனால அப்படியே போடாமே விட்டுட்டேன். ஓகே, பட் லைக் இந்த இவர் வந்து லைட் போட ஆரம்பிச்சிட்டாரு, அந்த போஸ்ட்மேன். அதுதான் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.